அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே உறைந்திருக்கிறது. ஆன்மாவோடு பேசுவது என்பது அது ஒரு விளையாட்டு. ஒரு பகுத்தறிவாளன், ஒரு பெரியாரை வாசித்தவன், ஒரு கார்ல் மார்க்ஸை வாசித்தவன் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆனால் அதிசயங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஜிடி நாயுடுன்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார், பெரிய சயின்டிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட காலம் அவர் பெரிய சயின்டிஸ்ட். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு அவர் தான் முதல்ல பஸ் விட்டார். பிராக்டிக்கல் சயின்டிஸ்ட். அவர் அவருடைய நண்பர்களோடு பிலிப்பைன்ஸுக்கு படகில் பயணம் செய்தார்கள். படகு பிலிப்பைன்ஸுக்கு அருகில் போகிற பொழுது கவிழ்ந்தது. படகில் இருந்தவர்கள் எல்லாம் தண்ணீரில் விழுந்தார்கள். பிலிப்பைன்ஸ் அரசினுடைய கடலோர காவல் படை அவர்களை மீட்டது. ஆனால் கடலில் விழுந்த எல்லோருடைய உடம்பிலும் மீன் அவர்களை கடித்து குதிரை, உடம்பெல்லாம் இரத்த காயங்கள். ஜிடி நாயுடைய உடம்பில் மட்டும் எந்த காயமும் இல்லை. அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், எல்லோரையும் மீன் கடித்திருக்கிறது, உங்களை மட்டும் ஏன் கடிக்கவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது ஜிடி நாயுடு சொன்னார், நான் மீனை கடிப்பதில்லை, மீன் என்னை கடிக்கவில்லை என்றார். இதுக்கு பேர் தான் ஆன்மா. ஆன்மாங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அறம். இதுக்கு நிறைய புக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அறத்தோடு வாழ்ந்தாலே அது உங்களுக்கு சாத்தியமாகிவிடும். இந்த ஜாதகம் ஜோசியம்னெல்லாம் சொல்கிறாங்களே, அறமாக இருக்கிறவன் சொல்கிறது பலிச்சிடும். சில பேர் காசுக்காகவே சொல்லுவான். அதல்ல, ஒரு ஆன்மா என்று சொல்லுவது விவரிக்க முடியாத, இந்த பிரபஞ்சத்தில் சுட்ட முடியாத ஒரு அடையாளம். அது ஜென்சிக்கு இந்த வயதிலேயே வாய்த்திருக்கிறது. அதை அவர்கள் சுட்டுகிறார்கள். ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் என்று சொல்வார்கள். இது அண்ணாவுக்கே இருந்தது. அண்ணா ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் வெள்ளை மாளிகையிலிருந்து புத்தகத்துக்கு தலைப்பு. அந்த புத்தகத்தில் அண்ணா எழுதுகிறார், அந்த வெள்ளை மாளிகையில் என்கிற புத்தகத்தில் ஒரு கருப்பு நிறம் உள்ள நீக்ரோ ஒரு வெள்ளை திமிர் பிடித்த அமெரிக்காவில் அந்த நாட்டின் வெள்ளை மாளிகையில் அதிபராக வந்து உட்காருகிறான் என்று கற்பனை செய்து எழுதுகிறார். இது என்னடா நிறத்திமிர் பிடித்த அமெரிக்கா, அங்க ஒரு கருப்பன் எப்படி அந்த நாட்டில் ஜனாதிபதி ஆக முடியும்?